எல்லோருக்கும் வணக்கம். நீங்களாம் நல்லபடியா அந்த படத்தை பார்த்து உங்களுடைய அபிப்பிராயத்தை கொண்டு மிகுந்த ஆதரவு கொடுக்கணும்ன்றது வேண்டி கேட்டுக்கிறேன். மற்றபடி ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க, பதில் சொல்றேன். இன்னைக்கு யதார்த்தமா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட் எடுத்து பண்ண முடியாது. எப்பவுமே வழக்கமா சினிமாட்டிக்ல மாத்தி கொடுப்பாங்க. நீங்க இது வந்து ரியலா இருக்கணும்ன்ற மாதிரி மாத்திர மாதிரி இருக்கு. இந்த கவர்மெண்ட் எப்பயுமே அவங்க சாதமா தான் பார்ப்பாங்க. அதே ஜட்ஜ்மெண்ட் தான் என்ன பண்ணும், கவர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து மாணவர்களா இருக்கக்கூடியவங்க போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம கான்செப்ட். என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லி இருக்கிறோம், அவ்வளவுதான். தீர்வு கிடையாது, போராட்டம் தான் தீர்வு தான். நீங்க தான் சொல்லணும், அரசியல் தான் சொல்லணும் தீர்வு. ஆமா. எப்பவுமே வந்து ஒரு முடிவு தராம ஒரு படத்தை வந்து எங்க கையில கொடுத்தா என்ன இருக்கும்? முடிவு கிடைச்சிருக்கு மக்களுக்கு. முடிவு சொல்ற அளவுக்கு நான் வந்து விவரமானவன் இல்லை. என்ன நடக்குதுன்றது என்னால சொல்ல முடியுது. இல்ல முடிவு இந்த மாதிரி இருக்குன்றத ஒரு இதா சொல்லணும். அது வந்து படமெல்லாம் நல்லா முடிஞ்ச பிறகு வேணா இது வந்து செஞ்சிருக்கலாமோன்னு உங்களுக்கு சொல்லலாம். இப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சு, அவங்க சனிக்கிழமை பதவியேற்கிறாங்க. ஒருவேளை இது மூலமா நீங்க கவுன்சிலிங்ல இருக்கீங்க, அவங்க கிட்ட இதை பத்தி பரிந்துரை ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா ஏதாவது செய்யணும்ன்ற காலத்துக்கு தான் முதல் புள்ளியா அதை ஆரம்பிக்கிறோம். நீங்க பேசுங்க. எல்லா பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள், எல்லா பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள், அண்ணன் எல்லாருக்குமே வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நல்லபடியாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. எதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வேணும். இல்ல ஒரு டைரக்ட் கொஸ்டின். இப்போ வந்து அவர் தான் என்ன சொன்னாரு, ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு, பெரிய பேப்பர் தூக்கி போட்டு நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கன்னாரு. அதுல கூட உங்களால ஒரு தீர்வு கொடுக்க முடியல. ஏன்னா அதுலலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இறக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல வித்தியாசமா வந்து பேரண்ட்ஸ் இறக்குற மாதிரி கூட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஒரு சாவ வச்சு அனுப்பிட்டீங்க. இல்ல வித்தியாசமா இல்ல, நடந்த விஷயம் தானே. எத்தனை பேரண்ட்ஸ் இறந்துருக்காங்க? இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பேப்பர்ல என்ன பத்திரிகையில இருந்துட்டு பேரண்ட்ஸ் இறந்தது தெரியாம இருக்கீங்க? எந்த ஊர்ல தெரிஞ்சுக்கலாமா? எந்த ஊர்ல? போன வருஷம் ஒருத்தர் இருந்தாரு. கேரளாவுல போய் ஹார்ட் அட்டாக்கால ஒருத்தர் விழுந்து இறந்தாரு. ஆமா. ஏர்போர்ட்ல வந்து சூப்பர் ஸ்டாரா வந்து தீவிரவாதம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே சேம் டைலாக் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரை தாக்கிருக்கீங்க. இல்ல எழுதுங்க, நானே சொல்லிடுறேன். அது சூப்பர் ஸ்டார் எல்லாம் தாக்கி அதெல்லாம் எங்க அப்படியா தெரியல. ஒருவேளை அது மனசுல இல்ல, ஆள் மனசுல போயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. அதுதான் பதில் சொல்றேன் சார். அதான் சொல்றேன், எனக்கு தெரியாம ஆள் மனசுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்துருக்கு. யாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல வம்புழுக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா என்ன சொல்றது? சூப்பர் ஸ்டார் யாரும் தெரியாது, குழந்தைங்க கூட தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதான் இந்த நிறைய நம்ம ஸ்பீச் கேட்கறோம்ல, அது எங்கேயாவது உள்ள போயிருந்திருக்கோம். அது கரெக்டான டயத்துல வெளியே வந்துருச்சு. இல்ல அதுக்கான எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். கேட்காம இப்படி இருப்பாங்க சென்சார்ல. எல்லா தரவுகளையும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் என்ஓசி கேட்டாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. அது வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கு. புரட்சிகரமான கிளைமேக்ஸ் வந்து நீங்க படத்துல காட்டல, அது என்ன கிளைமேக்ஸ் சொல்ல முடியுமா? அது தனியா உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். டெலிட்டட் சீன் தனியா வராது. அது எப்படி அது சும்மா வேணும் காமிச்சீங்களா இல்லாட்டி உள்நோக்கம்? அப்படின்னா என்னங்க சுவிட்ச் பார் இருக்குன்னா தெரியல. நீங்க கோச்சிங் சென்டர் பேரு இல்ல, எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். நான் ஹிந்தி தெரியாது எனக்கு. ஆமா, பாரத்னா இந்தியாவில தானே இருக்கு. பாரத் முடிவு பண்ணல, நீங்க ஒரு இல்ல யதார்த்தமா நடந்ததுதான். மோடி பாரதம் சொல்றாரு, அதனால நீங்க இல்ல நாங்க எடுத்ததெல்லாம் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம். நல்ல ஸ்டோரி தான். ஆனா வந்து கேஷுவலா தூக்காம, இப்ப ஜெய்பீம் படங்கள கேஷுவலான ஒரு டாக், கேஷுவலான ஒரு ஸ்பீச் இருக்கும். ஆனா இது வந்து முழுக்க இந்த
சினிமாத்தனமாவே ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்கு. எந்த காட்சி அமைப்பு? போட்டினா இருக்கட்டும். சினிமாத்தனம்னா எப்படி சொல்றீங்க? எப்படின்னா யாரோ பேசும்போது எந்த போட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் பத்தி வாதாட மாட்டாங்க. எப்படின்னா வந்து நாசூக்காரா கேள்வி கேட்பாங்க, பகிரங்கமா கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அப்படிலாம் கிடையாது, எல்லாம் போலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் இந்த ஜெய்ப்பூர் ராஜஸ்தானுக்குலாம் அனுப்புனாங்களா இல்ல வேற ஆந்திரா மாணவர்கள் கன்னடா? இல்ல நான் படிச்ச வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும். தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும். ஆமா. மாநில அரசு தானே காரணம். வணக்கண்ணா. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மாநில அரசு தானே சொல்லுது. அப்படி இல்ல, நீங்க முழுசா மாநில அரசு யாரு இருந்தது அப்ப? அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல அப்ப யாரு இருந்தது? இல்ல எப்ப கதை நடந்தது? தமிழ்நாட்டுல 7 பேர் முதலிடம் வந்திருக்காங்க. அது எப்ப 10 உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க சரி பண்ணுவீங்க? வீட்டை பொறுத்தவரை மாநில அரசு சம்பந்தம் கிடையாது. இல்ல இத நம்ம ஒரு தனி விவாதம் இத நம்ம தனி விவாதமா மாத்தணும்னு அவசியம் இல்ல. நான் இல்ல சொல்றீங்க, குற்றம் சாட்ட வேண்டியது மத்திய அரசு தான் தவிர மாநில அரசு கிடையாது. ஒரே நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். அஞ்சாமி படம் வந்து நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிவிக்கணும், மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து நீங்கள் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி தரணும். ஸோ இந்த மலையில் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய நன்றி. நீங்க வெற்றி படம் மாற்றது சரிதான். நாங்க என்ன கேட்கறோம்னா, இப்ப இந்த படம் பார்த்து நீட் தேர்வு ஏற்கனவே வந்து நீட் தேர்வு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயந்து போவாங்க, மேக்ஸிமம் பயந்தே இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா இன்னும் பயந்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு தத்துரூபமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வடநாட்டுல நிறைய நம்மளை விட நீட் அவங்க இருந்தாங்கன்னா நிறைய கைட்லாம் ஜன்னல் வழியா பெட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை காட்டாம டைரக்டா அவங்க இப்படிதான் செக் பண்ணி அங்கேயும் பண்றாங்கன்ற மாதிரிலாம் காட்டிருக்கீங்க. அவங்களும் இதை கடைபிடிக்கிறாங்கன்றீங்களா? இல்ல, இது வந்து சும்மா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இல்ல நம்ம அவ்வளவு டீடைல் போனா இது டாக்குமெண்ட்ரி ஆயிரும். நம்ம ஒரு சினிமா எடுத்திருக்கோம், நமக்கு தெரிஞ்ச நம்மளோட அறிவுக்கு உட்பட்ட விஷயம் சில விஷயங்கள் சொல்றேன். டெல்லி, குஜராத் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இந்த நீட் தேர்வை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இது மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்து சந்திக்கிறாங்க. இல்ல அவரு வந்து எல்லா பக்கமும் போய் பார்த்து பண்ணல. இங்க அவருடைய சூழ்நிலையில அவரு பார்த்த வாழ்வில இருந்து அவர் பார்த்த விஷயங்கள்ல இருந்து எடுத்த ஒரு இதுதான். நீட்டுங்கிறது வந்து மாணவர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நம்ம இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கோம். மாணவர்களை உருவாக்குற டாக்டர்களுக்கும் இது தெரியும், உங்களுக்கும் இது தெரியும் பிரச்சனை என்ன. அதனாலதான் நீங்க இந்த படம் எடுத்துருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. மாணவர்கள் இந்த நீட்டு வேணான்னு போராடும் போது டாக்டர்களுக்குன்னு இருக்க சங்கம் வந்து மொத்தமா வந்து போராடுவாங்க. கண்டிப்பா இறங்கி வேலை பார்ப்பீங்களா? இல்ல நிச்சயமா வந்து நாங்க வந்து நீங்க இந்த நீட்லயோ எதுலயோ எப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் கடைசியில் இந்த பிள்ளைங்களுக்கு எங்கிட்ட தான் வந்து படிக்குது. இப்போ நான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேல டீச்சரா இருக்கேன். அப்பயும் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு, இப்பயும் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க. நிச்சயமா வந்து இந்த நீட்டு வந்ததுனால ஏதோ உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ இல்லை. பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த படத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அதாவது ஒரு தேர்வுன்றது வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையில் தான் தேர்வு பண்ணியாகும். நீங்கள் அப்படியே யார் வேணாலும் எடுத்து படிக்க வைக்க முடியாது. ஏதாவது ஒரு தேர்வு முறை. இந்த தேர்வு முறையில் இருக்கிற சங்கடங்கள் அனுபவப்பட்டதை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த தேர்வு முறை இன்னும் செம்மைப்படுத்தினா நல்லாயிருக்கும். தேர்வு முறை ஏதாவது ஒரு தேர்வு முறை வச்சு தான் நீங்கள் தேர்வு பண்ணியாகும். அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது, இதை பற்றி நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்கள் நிறையா பேசணும்னா என்னை தனியாக உட்காந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா நான் நல்லா சொல்லுவேன். ஆக்சுவலாக நீங்கள் டாக்டர், சரி நீங்கள் டாக்டர் ஒரு சொல்யூஷன் கொடுத்துன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த படமே பார்க்க வரோம். இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இல்லை. நல்லா விவரமா பேச வேண்டிய விஷயம். டயலாக் எல்லாமே சூப்பரா இருந்தது, வேற லெவலில் எழுதிருந்தாங்க. லாஸ்ட் அந்த பையன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பான், கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரெயின் விடுறாங்க, ஏன் எக்ஸாம் எழுதி விட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாதாரணமா ஒரு டீ சாப்பிடும் போது பேசிக்கிற வசனங்கள் தானே. சாதாரணமா ஒரு டீ உட்காந்து சாப்பிடும் போது ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சம்பந்தப்பட்டவங்க பேசிக்கிறது தான். தனியா யதார்த்தமான விஷயம். நல்ல படம், நல்ல கருத்து. ஆனா இன்ட்ரோலோட உங்களோட இம்பார்ட்டன்ட் முடிஞ்சு போச்சுன்ற வருத்தம் இருக்கா இல்லையா?
இல்ல இது இல்ல ஆஹா, இந்த படத்தோட ஹீரோ இல்ல, படத்திற்கான ஒரு கதாபாத்திரம் தான். இல்ல என்ன இல்ல, எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த இப்படி ஒரு படம் வந்து எங்களை பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. என்னன்னா அந்த கதை என்ன தேவைப்படுதோ அதுதான் என்னோட கதாபாத்திரம். எனக்கு 5 நிமிஷமா இருக்கட்டும், 10 நிமிஷமா இருக்கட்டும், இல்ல படம் முழுக்க இருக்கட்டும் அப்படின்லாம் இல்லை. அந்த கதாபாத்திரத்தை முழுமையா செய்யணும்னு நான் முழுமையா செஞ்சிருக்கேன் நம்புறேன். ஆமா, அம்மா கேரக்டர் தான் எப்பயுமே வந்து பசங்க ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்களதான் வளர்ப்பாங்க. ஆனா தந்தை எவ்வளவு முக்கியமானவன், என்னென்ன பண்ணுவான்றத படத்துல வாங்க. உங்க அப்பா ஒருவேளை உங்களுக்கு ஆமா கண்டிப்பா. ஆமா ஆமா மைக்கில் சொல்லல, அது உண்மைதாங்க. ஆமா 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 எங்க அப்பா எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு போனவர். காந்திராம் யூனிவர்சிட்டியில தான் படிச்சாரு. அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வில்லேஜ்ல இருந்து மற்றவங்க எல்லாமே படிக்க ஆரம்பிச்சாங்க, வேலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. நாங்க 5 பேர், ஒரு சிஸ்டர் டாக்டர், ஒரு சிஸ்டர் இன்ஜினியர், அப்பயே பிஇ கம்ப்யூட்டர். நான் எம்பிஏ முடிச்சுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இங்கே வந்து ஃப்ரீமென்ஷன் படித்தேன். இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு 6-7 மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க. தம்பி இன்ஜினியரிங்கில் இருக்கான். ஸோ இதெல்லாம் அவரோட பேசிக் சொத்து எல்லாமே இதில் போட்டு தான் எங்களை படிக்க வச்சார். ஆமாம் பார்த்தேன். ஆமாம் அது இவர்கிட்ட சாப்பிட்டு சொல்கிறப்பே வாயா உட்காரியா சாமி அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க அப்பாவோட சாயல் தான். இந்த தம்பி எப்படி கொடுத்தீங்க? ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவர் ஆடிஷன் சார் இல்ல ரோல கரெக்ட்டா அந்த இடத்துல வக்கீலா வாதா இருக்காங்க. ஆமா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா பேர் என்ன? டாக்டராவல அட்ராக்டிவ். இல்ல வணக்கம், என்னோட பேர் கிருத்திக் மோகன். வணக்கம், என்னோட பேர் கிருத்திக் மோகன். உண்மையிலே என்ன பேசுறதுல ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க படம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து நிறைய கிளாப்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையில அழுதுட்டேன், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கு. ஸோ வேற என்ன பேசுறதுன்னு சரியா தெரியல. தேங்க்யூ. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நான் விரும்புறேன்னா, சுப்பராமனுடைய டைரக்டருடைய ஒரு தனித்திறமை, யாரை எந்த பாத்திரத்துல போட்டா நல்லா இருக்குன்றத அழகா செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு ஒர்க் அவர் பண்ணிருக்காரு. காஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கு, யார் எப்படி போடணுன்றத. இப்போ நீங்களே மிஸ்டர் விதார்த்தை கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி, அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்க முடியலன்றது. அதான் விதார்த், பார்க்க முடியலன்னு சொல்லி வீட்டில் போய் கூட நினைச்சிட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறார். நன்றி. வாணிபோஜன் இங்கேயும் காணும், படத்துலயும் சில நீதிமன்ற சீன்ல காணும். ஏதாவது கோபமா தாவமா தனக்குள்ள இல்ல, அதாவது எல்லாருக்குமே தகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டு அதை நல்லாவே பண்ணியிருக்கிறார். சார் ஜென்ரலாவே எல்லா கேரக்டருமே ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. சின்ன வேஷம், கடைசியில் வரக்கூடிய அந்த டிவி கூட வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாரு. ரஹ்மான் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கிறாரு. அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டு. ஆமா, எல்லாருமே சார் ரஹ்மான்லாம் சூப்பர் ஆக்டர். யாருமே அதுல ஈவன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கூட எடுத்துக்கங்க, ஜட்ஜா வர்றவர், அவரு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாரு. அவங்க வந்து கவர்மெண்ட் என்னதான் பண்ணாலும் அவங்க கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இல்ல, நீங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் முக்கியம். அவர் தான் தூக்கி போட சொல்லுவாரு. வண்டி கிண்டி ஏறிட போகுது, அவனை தூக்கி ஓரமா போடுறான்னு சொல்லுவாரு. பாத்திருக்கேன் அந்த மாதிரி. நான் போற வழியில ஒண்ணும் இல்லை, இங்க இருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே யாருன்னே தெரியாம அவர் குடிச்சிருக்காரா இல்ல மயக்கத்துல கிடக்குறாருன்னு தெரியாது, அப்படியே விழுந்திருப்பாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பாத்திருக்கேன். நான் அவர் என்ன சொல்றாரு, அதான் வரப்பே காலங்கத்தாலே குடிச்சிட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லி அவரே புலம்புவான். விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவாரு, வண்டி கிண்டி ஏரியா போய் அவனை தூக்கி ஓரமா போடியான்னு சொல்லுவாரு. அப்பதான் அது பண்றாரு. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி.